Hello aspirants, welcome to Mock Officer YouTube channel and this is Arun. இன்னைக்கு நம்ம இன்னைய வெக்காப் சீரிஸோட 10 வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 10 வேர்ட்ஸ்ன்றது நம்ம அதே மாதிரி இந்த எடிட்டர் டெய்லி சொல்கிறது தான் இது. ஸோ இந்த எடிட்டோரியல் இன்னைய ஆர்டிக்கல் இந்த எடிட்டோரியல் இருந்து ஒரு 10 வேர்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதுலேருந்து ஒரு ஸோ டெய்லியும் ஒரு 20-25 வேர்ட்ஸ் எடுக்கிறோம். ஸோ எங்கே சார் அந்த வேர்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க, வெறும் 10 வேர்ட் தானே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஷின் கேட்குறீங்க அப்படின்னா, ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து அந்த இப்போ எடுக்கிற வேர்ட்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு 20-25 வேர்ட்ஸ் டெய்லி எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த வேர்ட்ஸ்லாம் எப்போ ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்ரி வீக்கெண்ட் எவ்ரி சாட்டர்டே. ஓகே, எவ்ரி சாட்டர்டே நம்மளோட டெலகிராம் சேனலில் அதோட பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ இமேஜ் மட்டும் இருக்காது, பட் சினானிம், ஆண்டனிம், நெக்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் தமிழ் மீனிங் இது எல்லாமே வந்து வெக்காப்ஸ் ஒரு பிடிஎஃப்ஸ் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அரௌண்ட் ஒரு 2 மந்த்ஸாக கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகாதவங்க டிஸ்கிரிப்ஷனில், அதாவது நம்ம யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, போயிட்டு செக் அவுட் பண்ணி ஜாயின் ஆகிக்கோங்க. எவ்ரி வீக் அந்த பிடிஎஃபை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இங்கே இந்த 10 வேர்ட்ஸ்ன்றது ஒரு முக்கியமான ஒரு 10 வேர்ட்ஸ். ஓகே, ஒரு புது வேர்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து அது வந்து உங்கள் மைண்டில் ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனுக்காக நிறுத்துகிற ஒரு சீரிஸ் மட்டும்தான் இது. சரியா? சரி, ஓகே, கிளியராக இருக்கும் நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி லைக் இந்த வெக்காப் சீரிஸ் வந்து ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். சரியா? வெக்காப் சீரிஸ்க்குன்னு ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்கும், நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்கும். அரௌண்ட் ஒரு 17-16 வீடியோ கிட்ட போட்டாச்சு. அதாவது இந்த மந்த், அதாவது மார்ச் மந்த் ஃபுல்லாகவே வீடியோஸ் போட்டிருக்கோம். இது வரைக்கும் போன வீடியோஸ் பார்க்காதவங்க, இல்லை போன அதாவது லாஸ்ட் வீக்கோட வெக்காப்ஸ் பார்க்காதவங்க, இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், லாஸ்ட் வீக்கில் என்னென்ன வெக்காப்ஸ் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க, ஸோ இதெல்லாம் இந்த வீடியோஸ் போய் பாருங்கள். இதுக்கப்புறம் எல்லா வீடியோஸுமே இந்த பிளேலிஸ்ட்டில் மட்டும் தான் வரும், அதனால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்காக. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ரீசனிங் கோர்ஸ், ஒரு ஃபவுண்டேஷனல் ரீசனிங் கோர்ஸ் மாதிரி. இப்போ தான் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, எனக்கு வந்து இன்இக்வாலிட்டியில் டவுட் இருக்குது, ஸோ இன்இக்வாலிட்டி எப்படி பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இப்போ பிகினருக்கு இன்இக்வாலிட்டின்றது ஒரு பேசிக் அப்ரோச்சுன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கலாம். பட் நம்ம யூடியூப் சேனலோட இன்இக்வாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம், யாராக இருந்தாலுமே அதை வந்து பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேசிக் திங் ஃபவுண்டேஷனாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு சீட்டிங் சால்வ் பண்ணணும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு பஸ்ஸில் சால்வ் பண்ணணும் நீங்கள் என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஒரு கோர்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து ப்ரிலிம்ஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த சீரிஸில் வந்து என்ன அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சர்க்குலரில் ஆரம்பித்து லீனியர், பேரலல் அண்ட் அப் டு ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ஸோ எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ கேட்டகரினா என்ன அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா 9%, 8%, 10%, 12% அந்த மாதிரி பர்சன்ஸ் கவுண்ட் ப்ளஸ் வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணி எத்தனை கேட்டகரியில் உங்களுக்கு வந்து நான் வந்து கொஷின்ஸை கொடுக்க முடியும், அதாவது எக்ஸாமில் எத்தனை கேட்டகரியில் உங்களுக்கு வர முடியும் அப்படின்றத நாங்கள் ரெடி பண்ணி இந்த சீரீஸில் கொடுத்துட்ருக்கோம். இந்த சீரீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின்ஸ்லாம் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோலையும் ஒரு 3 டைரக்ஷன் சால்வ் பண்ணியிருப்போம். அதேமாதிரி 3 சீட்டிங் கொஷின் சால்வ் பண்ணியிருப்போம். அது மாதிரி இல்லை 4 இல்லை 2 அது மாதிரி கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருப்போம். இதை போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? கொஷின்ஸை சால்வ் பண்ணி பாருங்க, நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, இனி நாளோட வேர்ட் பார்த்துடலாம். ஸோ அவுட்ஸ்கர்ட் அப்படின்றது பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுன். அவுட்ஸ்கர்ட்ன்றது ஊரோட எல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஓகே, ஊரோட எல்லையை தான் நம்ம வந்து அவுட்ஸ்கர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிராமப்புறத்தில் இந்த வார்த்தையை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஊர் எல்லைக்கு போயிட்டு ஐயனார் கோயில் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஊர் எல்லை அப்படின்றத பற்றி மென்ஷன் பண்ணுறது தான் இந்த அவுட்ஸ்கர்ட் அப்படின்னு சொல்கிறது. ஆன்டினிமா இப்போ என்ன இருக்கும், இன்சைட் அப்படின்றது ஆன்டினிமா இருக்கும். ஸோ நகர்ப்புற எல்லையை தாண்டி நம்ம வந்து ஊரோட எல்லை, நம்ம வந்து லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊரோட எல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவுட்ஸ்கர்ட் இஸ் அ வேர்ட் தட் டிஸ்கிரைப் தி நம்மளோட ஊர் எல்லையை பற்றி பேசுறது தான் இந்த அவுட்ஸ்கர்ட். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் மிலிட்டன்ட் அப்படின்றது நம்ம வார்த்தையிலே இருக்கு. மிலிட்டன்ட் அப்படின்றது மிலிட்ரி குறிக்குது அப்படின்னு சொன்னா மிலிட்டரியில் என்ன செய்வாங்க, அவங்க எல்லாருமே ஒரு போராளிகள், ஃபைட்டர்ஸ் அவங்க எல்லாருமே. ஓகே, ஸோ இதோட நான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன அப்படின்னா நவுன். ஸோ இந்த நவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸோ அதுக்கான கோர்ஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் லான்ச் ஆகிடும். ஓகே, ஸோ ஒர்க் போயிட்டு இருக்கு. இங்கிலீஷோட ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கம்ப்ளீட் ஃப்ளோ சார்ட்டோட உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட இன்னும் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷை வந்து பேசிக் வந்து நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா ஸோ நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த வார்த்தை டப்புள். ஸோ டாப்புல் அப்படின்றது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து வேர்பில் வரும். சரியா? ஸோ வேர்பில் வரும் அப்படின்னா என்ன அப்படின்னா டாப்புல் அப்படின்றது கொலாப்ஸ். ஓகேவா? ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து கவிழ்க்கிறத வந்து டாப்புல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொலாப்ஸ் அப்படின்றது நம்ம வந்து ஸோ நீங்கள் அந்த இமேஜை பார்த்தா தெரியும், அவர் என்ன பண்ணுறாரு, கவிழ்ந்து கீழே விழறாரு. சரியா? ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு புது வார்த்தையாக இருக்கும். சரியா? புது வார்த்தையாக இருக்கும். ஸோ டபுள் அப்படின்றது கவிழ்க்கிறது, ஒருத்தவங்க வந்து கவிழ்த்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, கவுத்துட்டானா என்ன அப்படின்னு சொல்கிறது வந்து ஸோ அந்த வார்த்தை கவுத்துறது, அப்படி நம்மளை கவுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம வந்து டபுள் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை நம்ம இதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சூப்பரான வார்த்தை, இன்னி நாளோட ஒரு பெஸ்ட் வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் வார்த்தை பேட்டர்டு அப்படின்றது. இது வந்து எந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்னா வேர்ப். இது வந்து ஹர்ட் ஆகுறது.
அதான் இந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பையன் வந்து கீழே வந்து முட்டியில் அடிபட்டிருக்கும். ஸோ முட்டியில் அடிபடாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டியிருப்போம். சைக்கிள் ஓட்டும்பொழுது முட்டியில் அடி வாங்காம நம்ம கற்றுக்கிட்டு இருந்திருக்கவே மாட்டோம். ஸோ அதை தான் இந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ பேட்டர்ட் அப்படின்றது ஹர்ட், அதோட ஆண்டனிம் வந்து ஹீல் அண்ட் தமிழ் மீனிங் வந்து அடிபட்டது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சிட் பேக் அப்படின்றது ரிவர்ஸ், பின்வாங்கு, வாடா பின்னாடி போயிடலாண்டா, வேணாம் இது செட் ஆகாது, இந்த விஷயம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு செட் பேக் ஆகிறோம்ல. ஸோ அதை தான் வந்து ரிவர்ஸ், முன்வைத்த காலை வந்து பின் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதை தான் வந்து செட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாக்டா இந்த வார்த்தை தான், இந்த தமிழ் மீனிங் தான். ஸோ முன்வைத்த காலை பின் வைக்கிறது தான் நம்ம வந்து செட் பேக். பட் நம்ம வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண காலை முன்னெடுத்து வச்சிருக்கோம், எப்பயுமே பின் எடுத்து வைக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம வந்து முன்னோக்கியே தான் போயிட்டு இருக்கணும். அடுத்தது குரோனிசம். ஸோ குரோனிசம் அப்படின்றது ஃபேவரடிசம் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் புரியுற மாதிரி சொல்றோம் அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில வந்து டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க, மேனேஜர்ஸ் இருக்காங்க. சரியா? டீம் மெம்பர், டிஎல் அண்ட் மேனேஜர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணுவாங்க, மேனேஜர் வந்து என்ன பண்ணுவாங்க, டிஎல் என்னதான் தப்பு பண்ணாலுமே டிஎலுக்கு தான் ஃபேவர் பண்ணுவாங்க. டிஎல் என்ன தப்பு பண்ணியிருந்தாலுமே டிஎலுக்கு மட்டும் தான் ஃபேவர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 வார்த்தையை வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த வார்த்தை வந்து நம்ம இந்த குரோனிசம் அப்படின்ற வார்த்தை வந்து டிஃபைன் பண்ணும். ஸோ புரியும் நம்புறேன். குரோனிசம் அப்படின்றது இன்னைய நாளோட அடுத்த ஒரு சூப்பரான வார்த்தை. அடுத்தது ப்ரோட். ப்ரோட் மீன்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து வேர்ப் அப்படின்றது. ப்ரோட்னா புஷ், தள்ளுறது. ஓகேவா? ஸோ தமிழ் வார்த்தை தூண்டியது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, ரெண்டும் ஒன்று தான். புஷ் நம்ம தள்ளுறதும், நம்மளை தூண்டுற அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளை தூண்டுது. நம்மளை வந்து எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணி எழுத வைக்கணும், நம்ம எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்றது நம்மளை எந்த விஷயம் ப்ரோட் பண்ணது, எந்த விஷயம் நம்மளை தூண்டுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம வீட்டில் வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருப்போம், இல்லைனா நம்ம வீட்டில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம நோக்கி போயிட்டு இருப்போம். ஸோ அந்த விஷயம் தான் நம்மளை தூண்டுறது. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம வந்து ப்ரௌட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அன்ஸ்க்ரூப்லெஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து எந்த பாஸ் ஆஃப்னா எஜெக்டிவ்ல வரும். அண்ட் இது வந்து இம்மாரல், சினானிம் வந்து இம்மாரல் அப்படின்றது நேர்மையற்ற முறையில், அதாவது பேக் ஸ்டாப் பண்றாங்களே, ஸோ முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து நம்ம வந்து இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். இன்னைய நாளோட மூணாவது ஒரு சூப்பரான வார்த்தை. சரி, தெரிஞ்சுக்கோங்க, சூப்பரான வார்த்தை, இதை மைண்ட்ல நிறுத்திக்கோங்க. ஸோ இம்மாரல் அப்படின்றது இதோட சினானிம், ஆண்டனிம் வந்து ஆனஸ்ட் அண்ட் தமிழ் மீனிங் வந்து நேர்மையற்ற முறையில். நெக்ஸ்ட் இன்க்யூமெண்ட் அப்படின்றது மேண்டட்டரி. ஸோ இன்க்யூமெண்ட் அப்படின்றது நம்ம மேண்டட்டரியாக ஒரு வேலையை நம்ம செஞ்சாகணும். ஸோ டெய்லி நம்ம ஒர்க் போயாகணும், 9 to 5 ஜாப் வந்து நம்ம போயாகணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு மந்த்லி இப்போதைக்கு, அதாவது மிடில் கிளாஸ் எல்லாருமே நம்ம வந்து ஜாப் போயாகணும். கரெக்டாக? ஸோ ஜாப் போனால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு சேலரின்னு ஒன்று கிடைக்கும். ஸோ நம்மளோட குடும்பத்தை, நம்மளோட ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். ஸோ இன்க்யூமெண்ட் அப்படின்றது மேண்டட்டரி. இது வந்து பார்ட் ஆஃப் வந்து அட்ஜெக்டிவ்ல வரும், ஆன்டனிம் வந்து ஆப்ஷனல். ஓகேவா? ஸோ கடமை, நம்மளோட கடமையை தான் இந்த இன்க்யூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வார்த்தை என்லைட்டன் அப்படின்றது அவேர்னஸ். ஸோ மறைஞ்சிருச்சு இந்த இடத்துல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அறிவூட்டல் அப்படின்னு சொல்றது தமிழ் மீனிங். சரியா? ஸோ என்லைட்டன் அப்படின்றது அவேர்னஸ். என்லைட்டன் அப்படின்னா உங்களுக்கு யாரு டக்குன்னு ஞாபகம் வருவா? ஸோ புத்தா தான் ஞாபகம் வருவார். கரெக்டாக? ஸோ புத்தா வந்து என்லைட்டன் அடைஞ்சார், அவர் வந்து அவரோட அறிவாற்றலை அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து அவேர்னஸ். ஸோ என்லைட்டன் மீன்ஸ் அவர் வந்து அவேர் ஆனார், இந்த உலகத்தில் இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு அவர் வந்து அவேர் ஆனார். ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணி, ஸோ இந்த இமேஜ் வந்து நம்ம புத்தா போட்டிருந்தா இந்த வார்த்தைக்கு இன்னும் ஆப்டாக இருந்திருக்கும். சரி, ஓகே. ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு நாளோட 10 வார்த்தை, சூப்பரான ஒரு முக்கியமான ஒரு 3 வார்த்தை பார்த்தோம். ஸோ 3 வார்த்தைக்கு மைண்டில் நிறுத்திக்கோங்க. 3 வார்த்தையில் 10 வார்த்தையும் நிறுத்திக்கோங்க. பட் அந்த 3 வார்த்தை வந்து புது வார்த்தையாக இருந்திருக்கும். சரியா? மற்ற 7-6 வார்த்தை கூட நம்ம முன்ன பின்ன கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த 3 வார்த்தை புது வார்த்தையாக இருந்திருக்கும். மைண்டில் நிறுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, இல்லை நீ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கிடையாது, இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 வேர்ட்ஸ் வந்து மைண்டில் நிறுத்திட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் எங்களோட பூஸ்ட். ஓகேவா? ஸோ உங்களோட சஜஷன்ஸ் ப்ளஸ் உங்களோட பாசிட்டிவாக இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கட்டும், நீங்கள் எதை கொடுத்தாலுமே சரிதான். அதை வந்து நாங்கள் வந்து பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணுவோம். இல்லை நீங்கள் இது சூப்பராக இருக்குது சார் அப்படின்னா இதுலேருந்து எப்படி நெக்ஸ்ட் லெவல் கொடுக்க முடியும் அப்படின்றத நாங்கள் யோசிப்போம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணாதான் இன்னும் நிறைய பேருக்கு இந்த இனிஷியேட்டிவ் வந்து போய் சேரும். சரியா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறீங்களோ அப்போ தான் எங்களுக்கும் ஒரு பூஸ்ட் கிடைக்கும். சரி, ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வருது அப்படின்றது நாங்களும் அடுத்த வீடியோவை மேக் பண்ணிகிட்டே இருப்போம். அடுத்த சீரிஸ் லான்ச் பண்ணுவோம். ஸோ அடுத்த சீரிஸ் அப்படின்றது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இங்கிலீஷ் சீரிஸ் வரப்போகுது, குவான் சீரிஸும் வரப்போகுது. ஸோ அதனால் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல்.